என்ன சொல்றீங்க? உளுத்தம்பருப்பே இல்லாத மெதுவடையா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, உளுத்தம்பருப்பே தேவையில்ல. எதையும் ஊற வைக்கணும் அரைக்கணும் எந்த அவசியமும் இல்ல. 5 நிமிஷத்துல உளுத்தம்பருப்பே இல்லாத மெதுவடை நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியா பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டா டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது அரிசி மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலயே சேர்த்துருங்க. இந்த உப்பு இந்த மாவுல எல்லா பகுதியிலும் வராம நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்ப நம்ம எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. மோர் வந்து ஃப்ரெஷ்ஷான மோரா சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மோரா சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாவு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கட்டிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. மாவு நல்லா வெந்து வரணும், அதனால லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாம கலந்து கொடுங்க. ரொம்ப நேரம் கலந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து மாவு நல்லா திரண்டு வந்துடும். இப்ப பாருங்க, மாவு நல்லா கட்டி ஆயிட்டு நல்லா திரண்டு வருது பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் கலந்து கொடுங்க. இப்ப மாவு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு கையில தண்ணி நினைச்சிட்டு மாவை தொட்டு பாருங்க. மாவு வந்து கையில ஒட்டாம வந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப வடைக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்ப நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா பக்குவமா வெந்து வரணும். இப்ப காரத்துக்காக பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 1 மிளகாய் சேர்த்திருக்கிறேன். கூடவே துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப பொடியா நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கினது சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இல்லாமலே நம்ம செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு சூடு ஆறி வந்த உடனே நம்ம கைகளாலே நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம்ல பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா சூடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம இதை ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். இப்ப பாருங்க, வடை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கைகளாலே இந்த நடுவுல வந்து இந்த மாதிரி சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் செஞ்சு வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கைகளாலே நல்லா நடுவுல இந்த மாதிரி ஓட்டை போட்டுடுங்க. இதே மாதிரி மற்ற மாவையும் செஞ்சு வச்சிடலாம். இப்ப எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த வடையை வந்து ஒன்னொன்னா சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே நம்ம கரண்டி போட்டு திருப்பாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த எண்ணெய் கொதிப்பு லேசா அடங்கின உடனே திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வேகட்டும்னு நல்லா செவந்த உடனே வடையை எடுத்துருங்க. எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மாவு நான் எடுத்துருந்தேன், பச்சரிசி மாவு. எனக்கு 1/4 கிலோல ஒரு 25 வடை கிடைச்சது. இப்போ பாருங்க, நல்லா வடை வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வடை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.